Good morning students, this is previous slide. In this part I explain types of malaria. மலேரியாவில் 4 டைப்ஸ் இருக்குது. இதில் மலேரியாவுடைய சிம்டம்ஸு, அதோடைய எரித்ரோசைட்டிக் சைக்கிள், இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதோடைய காசிவ் ஏஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இதோடைய சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து ஹெர்டேரியன் பனைன் ஹெர்டேரியன் ஆர் வைவாக்ஸ் மலேரியா அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இதோடைய எரித்ரோலைட்டிக் சைக்கிளோடைய டியூரேஷன்ஸ் வந்து 48 hours. எரித்ரோலைட்டிக் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, ஸ்போரோசோயிட்ஸாக ஹியூமன் பீயிங்குள்ளே வர பிளாஸ்மோடியம் லிவர் செல்ஸுக்குள்ளே என்ட்ராயிட்டு மீரோசோயிட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு வெளியில் வரும். ஸோ வெளியில் வந்த மீரோசோயிட்ஸு ஆர்பிசியை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே என்ட்ராயிட்டு அங்கே மெச்சூர்ட் ஆகிட்டு மீரோசோயிட்ஸாக மறுபடியும் வெளியில் வருது. இந்த மீரோசோயிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்பிசியை ரப்சர் பண்ணிவிட்டு அதிலிருந்து வெளில வரக்கூடியது. ஸோ இதில் ஜைசான்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய மீரோசோயிட்ஸ் தான் ஆர்பிசியை ரப்சர் பண்ணிவிட்டு வெளியில் வருது. ஸோ இது ரப்சர் பண்ணி வெளியில் வரும்பொழுது எல்லோயிஷ் ப்ரௌனில் ஒரு பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பிக்மெண்ட்டு பேர் வந்து ஷஃப்னஸ் கிரானுல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷஃப்னஸ் கிரானுல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர்பிசி மேலே பட்டு ஆர்பிசி வந்து ரப்சர் ஆகுது. ஸோ எல்லா ஆர்பிசியும் ஒரே டைமில் ரப்சர் ஆகும் பொழுது, ஆர்பிசி ரப்சர் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதில் சம் கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல்ஸ் நேம் ஹீமோசயானின் அப்படின்ற ஒரு டாக்ஸிக்கு. இந்த ஹீமோசயானின்ற டாக்ஸிக்கு ஆர்பிசி ரப்சர் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு டாக்ஸிக். இந்த டாக்ஸிக் வந்து ஒரே டைமில் நிறைய பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்டர் ஆகிறதுனால நல்லா இருக்கக்கூடிய ஆர்பிசி எல்லாமே ரப்சர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் நம்ம எரித்ரோலைட்டிக் சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த எரித்ரோலைட்டிக் சைக்கிளில் ஹீமோசயானின்ற டாக்ஸிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு மலேரியாவுடைய சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த பாடியோடைய சில்னஸ்ஸு, ஃபீவரு, ஸ்வெட்டிங்கு, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு காசிவ் ஏஜென்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அந்த சிம்டம்ஸு. ஸோ நம்ம லைஃப் சைக்கிளில் பார்த்த பிளாஸ்மோடியம் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் காசிவ் ஏஜென்ட்டோடைய லைஃப் சைக்கிள் தான் பார்த்துருக்கோம். இன்னும் அது மாதிரி நிறையா இருக்குது. செகண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து குவார்டன் மலேரியா. இந்த குவார்டன் மலேரியாவுடைய காசிவ் ஏஜென்ட் வந்து பிளாஸ்மோடியம் மலேரியே அப்படின்னக்கூடிய ஒரு காசிவ் ஏஜென்ட்டு. இதோடைய எரித்ரோலைட்டிக் சைக்கிளுடைய டியூரேஷன்ஸ் வந்து 72 hours. நெக்ஸ்ட்டு மைல்டு ஹெர்டேரியன் மலேரியாவுடைய காசிவ் ஏஜென்ட் வந்து பிளாஸ்மோடியம் ஓவேலு. ஸோ இதோடைய எரித்ரோலைட்டிக் சைக்கிளோடைய டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 48 hours. நெக்ஸ்ட்டு மேலிக்னட் ஹெர்டேரியன் அண்ட் குவாடிடியன் மலேரியா. ஸோ இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிவரம். இதோடைய எரித்ரோலைட்டிக்கோடைய டியூரேஷன்ஸ் வந்து 36 48 hours இருக்கலாம். ஸோ இது நமக்கு 1 mark கொஷின்ஸ் அப்படிலாம் ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. இதில் எரித்ரோலைட்டிக் சைக்கிளோடைய டியூரேஷன்ஸ் வந்து 1 mark கொஷின்ஸில் வரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூனோவில் இருக்கக்கூடிய மலேரியா வேக்சின் பற்றி பார்க்க போகிறோம். மலேரியா வேக்சின் இஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ட் த மலேரியா. மலேரியா வேக்சின் வந்து மலேரியாவிலேருந்து ப்ரீவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஏதாவது ஒரு ஏரியாவில் இந்த ரெய்னி சீசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மலேரியாவில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறத பார்ப்போம். ஸோ அது மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா மலேரியாவுடைய வேக்சின்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க கவர்மெண்ட்டு. ஒன்லி த அப்ரூவ்டு வேக்சின் ஆஸ் த ஆஃப் 2015 இதுக்கான அப்ரூவ்டு வந்து கிடச்சிது. இந்த வேக்சின்ஸோடைய பேர் வந்து RTS அப்படின்னக்கூடிய ஒரு வேக்சின்ஸு. இது வந்து ரெக்யூர் ஃபார் த 4 injections அண்ட் ஹேஸ் த ரிலேட்டிவ்லி லோ எஃபிஷியன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய எஃபிஷியன்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 time வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால டியூ டு திஸ் லோ எஃபிஷியன்சி WHO does not recommend the use of RTS vaccines. WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப எஃபிஷியன்சி லோவாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து 6 to
12 வீக்ஸ் ஏஜ் இருக்கக்கூடிய பேபிக்கு வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இது யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபங்கல் டிசீஸு. ஃபங்கி வாஸ் ரெக்கக்னைஸ்ட் as the causative agent of human disease much earlier than the bacteria. பாக்டீரியா கூட கம்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து ஹியூமனுக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு காசு ஏஜெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் ஃபங்கஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஜெனரா, அதாவது டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா dermatomycosis is a cutaneous infections caused by the fungi belonging to the genera Trichophyton, Microsporum, Epistermophytons அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸுடைய வெரைட்டிஸ். இது மூலயமா ஹியூமன்ஸுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இதில் நம்ம கீழே உங்களுக்கு இமேஜ் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். சிம்டம்ஸ் ஆஃப் ரிங்வார்ம் படர் தாமரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபங்கஸ்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு. இது நம்ம பார்த்துருப்போம். இது காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு. அதுமாதிரி அத்லெட்ஸ் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுவும் ஃபங்கஸ்னால் வரக்கூடியது. ringworm is the one of the most common fungal disease in human. Appearance of dry scaly lesions on the skin, nails and scale are the main symptoms of the disease. Heat and moisture help this fungus in grow and make them to thrive in the skin fold such as those in the groin or between the toes. The ringworm of the feet is known as athlete's foot caused by the Taenia pedis. The ringworm are generally acquired for the soil or by the using cloths, towels and comb used the infected person. இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்து எது மாதிரி வருது அப்படின்னா இதோடைய அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால வரும். ஸ்கேலி லெஷன்ஸ் தான் இதோடைய சிம்டம்ஸு. அதாவது மேலே பார்த்திங்கன்னா வறண்ட தோல் மாதிரி புண்ணு இருக்கும். ஸோ அதான் வந்து இதோடைய சிம்டம்ஸு. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நெயிலு, ஸ்கின்னு, அப்புறம் ஸ்கால்ப்னா நம்மளுடைய ஹெட்டு. ஸோ இது மாதிரியான இடத்துலலாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீட்டு மாய்ச்சர் ஹீட்டெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த ஃபங்கஸை நல்லா க்ரோ பண்ண வைக்கும். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இல்லை ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுனாலும் இந்த ஃபங்கஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்கின்னு ஃபோல்ட் ஆகிருக்கு இல்லையா, மடிஞ்ச தசி பகுதியெலாம் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரியான இடத்துல இருக்கும். அப்புறம் தொடையுடைய இடுக்குகளில் இருக்கும். அப்புறம் கால் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரியான விரலுடைய இடைவெளி இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். ஸோ நம்ம டேண்ட்ரஃப்லாம் பார்த்துருப்போம். டேண்ட்ரஃப்லாம் வந்து எது மூலயமா வருது அப்படின்னா ஃபங்கல் டிசீஸ் தான். நம்மளுடைய ஹெட்டு பார்த்திங்கன்னா சரியாக வந்து க்ளீன் பண்ணலை, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, சில்னஸாக இருக்குது, அதாவது ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் அந்த ஃபங்கஸ் வந்து டெவலப் ஆகும். இது வந்து காமனாக இருக்கிறது. அதுமாதிரி ரிங்வார்ம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அட்லீஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு, அதாவது சேத்து புண்ணுன்னு சொல்லுவோம். இது வந்து எதனால், இது காசு ஏஜென்ட் வந்து டீனியா பெடிஸ் அப்படின்ற காசு ஏஜென்ட்னால வரக்கூடியது. இது ஒன் ஆஃப் த ஃபங்கஸ் தான். இந்த ரிங்வார்ம் வந்து நம்ம எதனால் வரக்கூடியது அப்படின்னா சாயில் கண்டாமினேட்டான சாயிலில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ்னால நமக்கு வரும். நார்மலாக இந்த சேருலெல்லாம் நடந்து போவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நமக்கு வரக்கூடியது. சப்போஸ் இந்த இன்ஃபெக்டட் பர்சன்கிட்ட இருந்து அவங்க யூஸ் பண்ணுற கிளாத்து, அவங்க யூஸ் பண்ணுற டவல்ஸு, கோம்பு, சீப்புலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது மூலயமாவும் இது வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்மின்த் டிசீஸ் தான் பார்க்க போகிறோம். ஹெல்மின்தஸ் அப்படின்னாலே வார்ம்னு அர்த்தம். ஹெல்மின்தஸ் ஆர் மோஸ்ட்லி எண்டோபாரசிட்டிக் in the gut and the blood human being and cause disease called the helminthiasis. ஹெல்மின்தஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வார்ம்ஸு. இது வந்து ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா எண்டோபாரசிட்டிக்காக தான் இருக்கும். எண்டோபாரசிட்டிக் அப்படின்னா பாடி உள்ள வாழக்கூடிய ஒரு ஆர்கனிசம். இது பாராசிட்டிக் அப்படின்னாலே எதனா ஒரு லிவிங் ஆர்கனிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். எக்டோ பாராசிட்டிக் அப்படின்னா ஒரு ஆர்கனிசத்தோடைய வெளியில் இருந்துச்சுன்னா அது எக்டோ பாராசிட்டிக். எண்டோ பாராசிட்டிக் அப்படின்னா ஒரு ஆர்கனிசத்தோடைய உள்ளே இருக்கிறது. வெளியில் மீன் என்ன சொல்லலாம் அப்படின்னா
மைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊனிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டோடைய வெளியில் இருக்கும், அதோடைய ஹேரில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அது பிளட்டை சக் பண்ணி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். எண்டோபாரசிட் வந்து நம்மளுடைய கட்டுலேயோ இல்லை பிளட்டு அது மாதிரி நம்ம பாடி உள்ள இன்டெஸ்டைனில் அப்படிலாம் ஏதாவது ஒரு ஆர்கனில் ஏன்னா ஒரு கிளாண்டில் போயிட்டு இருக்கக்கூடியதை நம்ம எண்டோபாரசிட்டிக்னு சொல்லுவோம். இதில் கட் அண்ட் பிளட் ஆஃப் த ஹியூமன் பீயிங் காஸ் டிசீஸ் கால் த ஹெல்மின்தேசிஸ். ஹெல்மின்தேசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஹெல்மின்தஸ் பார்த்திங்கன்னா ஹியூமனுடைய கட்டுலேயும் பிளட்டுலேயும் இருக்கக்கூடிய ஹெல்மின்தஸ் வார்ம்ஸை வந்து நம்ம ஹெல்மின்தேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டூ மோஸ்ட் ப்ரீவலண்ட் ஹெல்மின்திக் டிசீஸ் ஆர் த அஸ்காரிஸ் அண்ட் த ஃபைலேரியாசிஸ். இதில் 2 பேரசிட்டிக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஸ்காரிஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அஸ்காரிசிஸ் பார்த்திங்கன்னா உருளை புழு அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய இமேஜ் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன். ஃபைலேரியாசிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏனைக்கால் புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹெல்மின்தஸோடைய டிசீஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அஸ்காரிசிஸோடைய டிசீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அஸ்காரிஸ் இஸ் த மோனோஜெனிக் பேரசைட்ஸ் அண்ட் எக்ஸிபிட் த செக்ஷுவல் டைமார்பிசம். இதில் மோனோஜெனிக் பேரசைட் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு பேரசைட்ஸ் தான், ஒன்றே ஒன்று தான் இருக்கும், 2 ஹோஸ்ட் இருக்காது. ஸோ ஒரே ஒரு ஹோஸ்ட் இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி மலேரியாவுடைய லைஃப் சைக்கிள் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2 ஹோஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 2 ஹோஸ்ட் இருக்கிறதுனால மலேரியா நம்ம என்ன சொல்லுவோம், டைஜெனிக் பேரசைட்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். மலேரியாவை நம்ம படிக்கும்போதே ஃபஸ்ட்டு டைஜெனிக் பேரசைட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். டைஜெனிக் பேரசைட்ஸ்னால் 2 ஹோஸ்ட் இருக்கும், ப்ரைமரி ஹோஸ்ட்டு அண்ட் செகண்டரி ஹோஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். இதோடைய அந்த ஆர்கனிசத்தோடைய லைஃப் சைக்கிள் முடியணும், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியத்தோடைய லைஃப் சைக்கிள் முடியணும் அப்படின்னா 2 ஹோஸ்ட் இருந்தால் தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹியூமனில் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்லையும் மஸ்கிட்டோவில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி அது லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம்னா டைஜெனிக் பேரசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். 2 ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அஸ்காரிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம அதை மோனோஜெனிக் பேரசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். மோனோ அப்படின்னா ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னா, செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னாலே மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசம் வந்து வேறு வேறு இருக்கிறதா நம்ம செக்ஷுவல் டைமார்பிசம்னு சொல்லுவோம். இப்போ இந்த அஸ்காரிசிஸ் வார்ம்லாம் பார்த்தீங்கன்னா மேல் வார்ம் தனியாகவும் ஃபீமேல் வார்ம் தனியாகவும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எர்த் வார்ம்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல்லாம் வந்து இப்போ வேறு வேறெல்லாம் இருக்காது. ஒரே ஆர்கனிசத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலுடைய ரீப்ரடக்டிவ் சிஸ்டமும் ஃபீமேலுடைய ரீப்ரடக்டிவ் சிஸ்டமும் இருக்கும். ஸோ இது நம்ம 11th பார்த்துருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு செக்ஷுவல் டைமார்பிசத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, மேல் அண்ட் ஃபீமேலு வேறு வேறு ஆர்கனிசமாக இருப்பாங்க. ஸோ அதான் நான் செக்ஷுவல் டைமார்பிசம்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் இருக்குது பாருங்கள், இது வந்து மேல் வார்மு ஃபீமேல் வார்மு. ஸோ இது மாதிரி வேறு வேறு வார்ம் இருந்துச்சுன்னா அதை நம்ம செக்ஷுவல் டைமார்பிசம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அஸ்காரிஸ் இஸ் எ டிசீஸ் காஸ்டு பை த intestinal endoparasites Ascaris lumbricoides commonly called the roundworm. Ascaris டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா Ascaris lumbricoides என்றக்கூடிய வார்ம் தான். இது நம்மளுடைய இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா எண்டோபாரசிட்ஸ் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இதை நார்மலாக வந்து ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த இன்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் எம்ப்ரியோனேட்டட் எக் த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதோடைய எம்ப்ரியோனேட்டட் எக்கை வந்து கண்டாமினேட்டான ஃபுட்டு அண்ட் வாட்டர்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும் பொழுது, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா அது லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளே கிரவுண்ட்லாம் போயிட்டு நம்ம மண்ணிலலாம் விளையாடும் பொழுது நம்மளுடைய கையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தேய்ச்சி நல்லா கழுவணும். நெயில்லாம் அதிகமாக வளர்க்கும் பொழுது ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரீங்க, ஸோ அந்த நெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ரியோனேட்டட் எக்கு வந்து போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய கையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சில்ட்ரன் பிளேயிங் இன் த கண்டாமினேட்டட் சாயில் ஆர் ஆல்சோ ப்ரோன் டு ஹாவ் எ சான்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத்து. இப்போ ப்ளே கிரவுண்டில் போயிட்டு இப்போ குழந்தைங்க போய் விளையாடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது அஃபெக்டடான பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து
நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து அது கலந்துருக்கலாம். அப்படி இல்லை மழைலாம் பெஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா செப்டி டேங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தேங்கி இருக்கும். ஸோ யாராவது இன்ஃபெக்டடான பர்சன்கிட்டேருந்து அது டிரான்ஸ்மிட் ஆகிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாதது. ஸோ நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்மளோ போயிட்டு விளையாடும் பொழுதோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி தம்பிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இது மாதிரி எல்லாம் போயிட்டு மண்ணில் விளையாடுறாங்க, இல்லை ஒரு ஒரு செடியை நட்டு வைக்கிற அப்படின்னா அந்த இடத்துல போய் விளையாடும் போது அந்த எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய நெயில் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நீ சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நீ வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய கையிலேருந்து அது மவுத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அடுத்தது இதோடைய சிம்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, த சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ் அப்டாமினல் பெயின், ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாமிட்டிங்கு, நெக்ஸ்ட்டு ஹெட்டேக்கு, அனிமியா, அதுக்கப்புறம் இரிட்டபிலிட்டி, டயேரியா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடைய சிம்டம்ஸு. அனிமிக்காக இருந்தாங்கன்னா ரொம்பவே வந்து இன்ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க, டல்லாக இருப்பாங்க. இது நம்ம அனிமியான்னு சொல்லுவோம், ரத்த சோகைன்னு சொல்லுவோம் தமிழில். டயேரியா அப்படின்னா லூஸ் மோஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஸ்டார்டிங்குடைய சிம்டம்ஸு. ஏ ஹெவி இன்ஃபெக்ஷன் கேன் காஸ் த நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அண்ட் சிவியர் அப்டமல் பெயின் காஸ் த ஸ்டண்டட் த க்ரோத் இன் த சில்ட்ரன். குழந்தையுடைய வளர்ச்சியை இது கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்டமன் பெயின் இருக்கும். இட்ஸ் மே ஆல்சோ காஸ் த என்ட்ரிட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் அண்ட் பிரான்ச்சிட்டிஸ். என்ட்ரிட்டிஸ் அப்படின்னா வந்து குடல் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா கல்லீரல் வந்து அழுகி போகிறது, அதாவது லிவர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அழுகி போகிறது. பிரான்ச்சிட்டிஸ் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு குழல்னு சொல்லுவோம், நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிரான்ச்சிட்டிஸ் வந்து அழுகி போகிறது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய சிம்டம்ஸ். இது வந்து மோசமான டிசீஸு. ஸோ நம்ம எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்லைடில் வந்து ஃபிலேரியசிஸ் வார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபிலேரியசிஸ்ன்றது ஒரு டிசீஸு. இது வந்து எது காஸ் பண்ணுது அப்படின்னா உச்சரேரியா பிரான்கிராஃப்டி அப்படின்னு கூடிய ஒரு வார்ம்ஸு. கம்monly called the filarials or filarials வார்ம்னு சொல்லுவாங்க. ஃபிலேரியஸை காஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா உச்சரேரியா பிரான்கிராஃப்டி. இது நார்மலாக வந்து ஃபிலேரியல்ஸ் வார்ம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த லிம்ப் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் நோட் ஆஃப் மேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னா லிம்ப் வெசல்ஸில் இருக்கும், லிம்ப் நோடில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்லலாம் பார்த்துருப்போம் லிம்ப் நோட்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம், லிம்ப் நோட் காமிச்சிருப்பேன். ஸோ லிம்ப் நோடில் இருக்கிறது தான் வந்து லிம்ப் வெசல்ஸு. ஸோ இந்த வெசல்ஸு, லிம்ப் நோடு, இது எல்லா இடத்துலையுமே போயிட்டு அந்த வார்ம் வந்து பிளாக் பண்ணியிருக்கும், ஃபுல்லாகவே போயிட்டு டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ உச்சரேரியா பிரான்கிராஃப்டி இஸ் செக்ஷுவலி டைமார்ஃபிக். செக்ஷுவலி டைமார்ஃபிக் அப்படின்னா வந்து மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் இருக்கக்கூடியதான் நம்ம செக்ஷுவல் டைமார்ஃபிசம் சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்கனிசத்தில் மேல் ஆர்கனிசம் அப்படின்றது தனியாகவும் ஃபீமேல் ஆர்கனிசம்னு தனியாக இருக்கிறது. இப்போ ஒரு சில எர்த்வாம்லாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒரே ஆர்கனில் இருக்கும். ஆனால் டைமார்ஃபிக்னாக்கா மேல் ஆர்கனிஸில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஃபீமேல் ஆர்கனிஸில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தனித்தனியாக இருக்கிறது செக்ஷுவல் டைமார்ஃபிக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு விவிபேரஸ். விவிபேரஸ் அப்படின்னா என்னென்னா குட்டி போடக்கூடியதுன்னு சொல்லுவோம். குட்டி இந்த வார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யங் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குட்டி போடக்கூடியது, அதான் விவிபேரஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைஜெனிக் பேரசிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டைஜெனிக் பேரசிட்டிக்ஸ் அப்படின்னா இதோடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இது 2 ஹோஸ்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மஸ்கிட்டோவும், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமனும் இருப்பாங்க. ஸோ இது அதனால இந்த டைஜெனிக் பேரசிட்டிக்ஸ்னு சொல்கிறோம். த லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 2 ஹோஸ்ட். இது லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்காங்க, மேன் அண்ட் ஃபீமேல் கியூலிஸ் மஸ்கிட்டோ. த ஃபீமேல் ஃபிலேரியல் வார்ம் கிவ் ரைஸ் டு ஜுவானில் கால்டு த மைக்ரோஃபிலேரியே லார்வா. ஜுவானில் அப்படின்னா என்னென்னா லார்வான்னு அர்த்தம். ஸோ இந்த உச்சரேரியா பிரான்கிராஃப்டி இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய லார்வலோடைய நேம் என்ன அப்படின்னா மைக்ரோஃபிலேரியே லார்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் அதோடைய நேமு. 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம்.
இந்த lymph gland the juvenile develop into adult. lymph glandல பார்த்தீங்கன்னா இந்த juvenile போயிட்டு அந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த லார்வா இருக்கு இல்லையா, அது போயிட்டு lymph glandல போயிட்டு ஒரு adult வார்மாக பார்த்தீங்கன்னா வளர்ந்து போயிருக்கும். ஸோ the accumulations of the worms block the lymphatic system. lymphatic system இது சின்னதாக போயிட்டு ரொம்ப பெருசாக நீளமாக வளர்ந்ததால lymphatic systeme பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கும். ஸோ அந்த lymphatic system அப்புறம் lymph vessels எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். என்ன ரீசன்ஸ்னால் அது உள்ள நிறைய வார்ம் இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் lymph node இருக்கோ ஸோ அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீங்கி போயிருக்கும். ஸோ இதான் வந்து ஃபிலேரியசிஸோடைய சிம்டம்ஸு. அதோடைய இமேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். இதான் வந்து இந்த உச்சரேரியா பிராங்க்ராஃப்டி அப்படின்னக்கூடிய வார்ம்ஸு. இது நார்மலாக வந்து ஃபிலேரியல் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வார்ம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் லிம்ஃப் நோடு எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அந்த இடத்துலாம் போயிருக்கும். ஸோ நம்மளுடைய லெக்கில் பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோடில் போயிட்டு இது உள்ளே போய் ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகிருக்கு, ஃபுல்லாக அக்குமுலேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த லிம்ஃபோசிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். இது வந்து எலிஃபேண்டசிஸ்ன்னு சொல்லுவோம், ஏனைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய some cases the obstructions of the lymph vessels cause the elephantiasis. elephantiasis அப்படின்றது ஏனைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க. ஃபிலேரியசிஸ் ஆஃப் த லிம்ஃப் இது எங்கெல்லாம் வந்து இது காஸ் பண்ணலாம் அப்படின்னா எங்கெல்லாம் போய் டெபாசிட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லிம்ஃபு, அப்புறம் ஸ்க்ரூட்டம்ன்றது மேலுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது நெக்ஸ்ட் வந்து மெமரி கிளாண்டுன்றது மில்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்டு. ஸோ இது மாதிரி இடத்துலாம் போயிட்டு இது டெபாசிட் ஆகிருக்கும். Next, maintenance of the personal and public hygiene. Hygiene is a set of the practice performed to conserve a good health. Hygiene அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கன்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய நம்ம நடவடிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஷார்ட்டாக WHO சொல்கிறோம். The hygiene refers to conditions and practice that help to maintain health, prevent the spread of disease. நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கும் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் தான் நம்ம WHO அப்படின்னு சொல்கிறோம். பர்சனல் ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு மெயின்டைனிங் த ஒன்ஸ் பாடி க்ளீன் அண்ட் பாத்திங். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது தான் பர்சனல் ஹைஜீன். க்ளீன் அப்படின்னா என்னென்னா டெய்லி வந்து குளிக்கிறது, பாத்திங், வாஷிங் ஹேண்ட்ஸ், கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவுறது, ட்ரிம்மிங் த ஃபிங்கர் நெயில்ஸ், நம்மளுடைய நெயில்லாம் இருக்கு இல்லையா நகத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது, வேரிங் த க்ளீன் கிளாத்தஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வாஷ் பண்ண நல்ல ஒரு கிளாத்தாக இருக்கணும். ஆல்சோ இன்க்ளூட் த அட்டென்ஷன் டு கீப்பிங் surface in the home and workplace and in including toilets, bathroom facilities clean and pathogen free. நம்ம மட்டும் சுத்தமாக இருக்கணும்னு இது கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹோமு, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸு, இன்க்ளூட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டு, பாத்ரூம்ஸு. ஸோ இது எல்லாமே க்ளீனாகவும் பேத்தோஜன் ஃப்ரீயாகவும் வச்சுக்கணும். பேத்தோஜன் ஃப்ரீ அப்படின்னா எந்த ஒரு நோயுமே இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவர் பப்ளிக் பிளேசஸ் டீம் வித் இன்ஃபெக்ஷன், கண்டாமினேஷன்ஸ் அண்ட் ஜெர்ம்ஸ். பொது இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷனு, கண்டாமினேஷன், ஜெர்ம்ஸு இது எல்லாமே நிறையா இருக்குது. இட் சீம் தட் எவ்ரி சர்ஃபேஸ் வி டச் அண்ட் ஏர் வி ப்ரீத் அண்ட் வித் த பொல்யூட்டன்ஸ் அண்ட் த மைக்ரோப்ஸு. நம்ம டச் பண்ணுற இடம், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ஸு, மைக்ரோப்ஸு இது எல்லாமே நிறையாவே இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பப்ளிக் பிளேஸ் தட் ஆர் அன்க்ளீன். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸை சுத்தமாக இல்லைன்னு மட்டும் கிடையாது. பட் we might be the amazed at the number of people who do not wash their hands before the taking food. இதில் நிறைய பேரை நம்ம பார்த்து வேவடைஞ்சிருப்போம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது கிடையாது. ஆஃப்டர் விசிட்டிங் த ரெஸ்ட் ரூம் போனது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதில்ல. who sneeze without covering the face. நிறைய பேர் ஸ்னீசிங் பண்ணும்பொழுது நம்மளுடைய நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ண மாதிரி
யாருமே வந்து ஸ்னீசிங் பண்ணுறது கிடையாது. ஸோ ஸ்னீசிங் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து யாருமே செய்கிறதில்ல. Many infection disease such as typhoid, amoebiasis and ascariasis transmitted through the contaminated food and water. இப்போ நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ நம்ம பார்த்துருப்போம் இந்த சாப்டரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, அமீபியசிஸ், அஸ்காரிஸ்லாம் எது மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா கண்டாமினேட் இருக்கக்கூடிய ஃபுட்டு மூலியமாகவும் வாட்ரு மூலியமாகவும் டிரான்ஸ்மிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறோம்னா அதுதான் advancement in science and technology provide the effective controlling measure for many infections and non-infection disease. சயின்ஸு டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இம்ப்ரூவ் ஆனதால், நிறைய டெவலப் ஆனதால் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸு நான் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. The use of vaccine and adapted immunizations programmer have helped to eradicate the smallpox in India. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேக்சின்ஸு அப்புறம் இம்யூனைசேஷன்ஸோடைய ப்ரோக்ராம் இதெல்லாம் நிறைய நடத்துறதுனால ஸ்மால் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. மோர் ஓவர் த லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் லைக் போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, tetanus been controlled by the use of vaccine and by the creating the awareness among the people. அதிக இன்ஃபெக்ஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் போலியோ, டிப்தீரியே, நிமோனியா, டெட்டானஸ் இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வேக்சின்ஸ் கொடுக்கறதுனாலையும் அதே சமயம் அவேர்னஸ்ஸு நிறைய பீப்புள்கிட்ட அவேர்னஸ் கொடுக்கறதாலையும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ இது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த்துன்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக தான் இருக்கும், இது நம்ம ஜென்ரலாக எழுதலாம் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்தது அடுத்தது ஃபைலேரியேசிஸ் இருக்கு இல்லையா, ஃபிலேரியேசிஸ் அப்படின்னா ஃபைலேரியேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஹெல்மின்தசிஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஹெல்மின்தட்டிக் டிசீஸ் வந்து இது ஒரு 5 மார்க்கு. ஸோ இல்லை ஷார்ட் ஆன்சர் வந்து அதோடைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஃபங்கல் டிசீஸ் இருக்கு இல்லையா, ஃபங்கல் டிசீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிசீஸ் இருக்கும், அத்லெட்ஸ் ஃபுட்ஸ் இருக்கும், இது கொடுத்துருக்காங்களே ரிங்வார்மு, அத்லெட்ஸ் ஃபுட்ஸு, இது ரெண்டுமே ஃபங்கல் டிசீஸ்ன்னு கேட்டால் இது ரெண்டுமே நம்ம எழுதுனா போதும், அதுக்கு நம்ம இந்த டயக்ராம்லாம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் அத்லெட்ஸ் ஃபுட்ஸ் தனியாக, ரிங்வார்ம் தனியாக கேட்டாங்கன்னா அது நமக்கு ஷார்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த டூ இன் ஓவில் இருக்கிறது படிக்கணும், மேக்ஸிமம் இதில் 1 மார்க் கொஷின்ஸ் வரலாம். இது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் ப்ரீவியஸ் போர்ஷன்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரீவியஸ் சிலபஸ் இருந்துச்சுல, அதாவது பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பப்ளிக்கில் வந்திருக்கு நமக்கு. ஸோ இதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்தது மலேரியா நம்ம பார்த்தோம் இல்லையா, லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா, அதோடைய ப்ரீவென்ஷன் வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் 7th சாப்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம படித்தே ஆகணும். இது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. ஸோ மலேரியானா என்ன அப்படின்னு ஷார்ட் ஆன்சரில் கேட்டாங்கன்னா ஸோ இது மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். கால அசார் எல்லாம் நமக்கு ஷார்ட் ஆன்சரில் தான் கேட்பாங்க, இது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சரு. அதுக்கப்புறம் இதில் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சரில் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம இதோடைய காசிட்டிவ் ஏஜென்ட்டும் படித்து இது படிக்கணும். நெக்ஸ்ட்டு புரோட்டோசோவன் டிசீஸு, இது வந்து என்டமிபா ஹிஸ்டாலிட்டிக்கா டயக்ராம் ட்ரா பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த டயக்ராம் நமக்கு ப்ராக்டிக்கலுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்வைன் ஃப்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ அது எது மூலயமா வந்து காசு ஆகுது, H1N1ன்றது கீ ஆன்சர். அது பாருங்கள், ஜூனோட்டிக் வைரஸ் வந்து கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. காமன் கோல்டில் எத்தனை ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்திங்கன்னா வைரல் டிசீஸு, பாக்டீரியா டிசீஸு, காமனாக ஹியூமனுக்கு வரக்கூடிய வைரல் டிசீஸ், பாக்டீரியா டிசீஸ்லாம் நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு
ஷார்ட் ஆன்சரோ இல்லை 5 மார்க் வரலாம். ஷார்ட் ஆன்சரில் வந்துச்சுன்னா இதில் என்ன காமன் கோல்டு, மப்ஸு இது மாதிரி ஏதாவது ஒன்று ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. அது கேட்கும்போது அதோடைய டிசீஸ் நேமு, காசேட்டிவ் ஏஜென்ட்டு, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனு, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸு இது மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம படித்தாகணும். வைரல் டிசீஸ் இருக்குது. வைரல் டிசீஸ்னால் என்னென்னு இல்லை காமனாக இருக்கும். ஜஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து படிச்சுக்கிட்டா போதும். அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் பாக்டீரியா டிசீஸ் இருக்கும். ஸோ பாக்டீரியாவில் பார்த்திங்கன்னா ஹெட்டானஸ் வந்து படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி பப்ளிக்கில் கேட்டது. பேசிலரி டிசென்ட்ரி, அதுக்கப்புறம் பியூபோனிக் பிளேக்கு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓல்டு சிலபஸில் இருந்த போர்ஷன்ஸ் இது. ஸோ இதெல்லாம் பப்ளிக் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இது நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் காமனாக ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ், இது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கொடுத்துட்டு இதில் வந்து பேக்டீரியல் டிசீஸ் எது, வைரல் டிசீஸ் எது, ஃபங்கல் டிசீஸ் எது, ஸோ இது மாதிரி கேட்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து இதில் பேக்டீரியல் டிசீஸு, வைரல் டிசீஸ் எதெல்லாம், ஹெல்மின்தஸோடைய டிசீஸ் எதெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை படிக்கணும். இதோடைய ப்ரனன்சியேஷன்ஸ் வந்து இதோடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை சிலபல் மாதிரி அதை பிரிச்சுட்டு அதை படிங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்ஃபெக்ஷன் டிசீஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதில் காமன் டிசீஸு இன் ஹியூமன் பீயிங், எது மாதிரி காமன் டிசீஸ் என்னென்னலாம் ஹியூமன் பீயிங்கில் இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்னால் என்ன அப்படின்றது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இது நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் அது மாதிரி தான் ஏதாவது இதில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த சாப்டரில் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இம்யூனாலஜி மட்டும்தான் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஃபைலேரியசிஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஹைஜீன் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் எடுத்து என்ன புரியலையோ ஸோ அதை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.